ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. ஒரு மனுஷன் இறுக்கமா இருக்கிற விஷயம் இருக்குல்ல சார். உதாரணத்துக்கு நடிகர் மாரிமுத்து சார் கூட எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு இறுக்கமாவே இருப்பாரு. இல்லையே, அவர் இறுக்கமான ஆள் இல்லையே. யார் சொன்னாது? ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்புறாரு. நானும் 4 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை. அவரை மாதிரி வெடித்து சிரிக்கிற ஆளே இல்லை. எல்லாத்துக்கும் அவர் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவார், விளையாட்டாக எடுத்துக்கிடுவார். ஒரு ஊரில் போனால் ஒவ்வொரு சனங்களுடைய சின்ன குழந்தைய முதற்கொண்டு கொஞ்சிக்கிட்டு, கிளவியை முதற்கொண்டு கொஞ்சிக்கிட்டு, ஊர் பேச்சாக பேசிக்கிட்டு ரொம்ப இதாக இருப்பார். இருக்கவே மாட்டார். உங்களுக்கும் நடிகர் மாரிமுத்துக்குமான முதல் சந்திப்பு, கடைசி சந்திப்பு ரெண்டுமே? முதல் சந்திப்பு கொம்பன் படத்தில் இளஞ்சமுறையில் ஷூட்டிங். அநேகமாக 2014-15 நினைக்கிறேன். 14 அப்போது 15 காரவானில் இருக்கிறேன். இவர் எனக்கு முன்ன அறிமுகம் இல்லை. என்ன உள்ளே வந்தது சார், நான் மாரிமுத்து சார், இந்த மாதிரி புலிவால் கண்ணு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களோட நடிக்கிறேன் அப்படின்னு அறிமுகமானார். அறிமுகமாக எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவார், ஒளிச்சு மறைச்சி பேசுகிற ஆள் இல்லை. அப்போவே சொல்கிறார், 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார், டைரக்ட் பண்ணுற போது கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்குலேருந்து வாடகைக்குலேருந்து வீட்டு வாடகைலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ நடிக்கிறேன், நல்லா இருக்கேன் சார் அப்படின்னாரு. ஏன்னா இப்படி தான் பேசுவார். முதல் சந்திப்பு. கடைசி சந்திப்பு தான் சொன்னேன் இல்லையா? கடைசி சந்திப்பு காரில் ஒன்றா வர்றோம். ஒரு 6-7 கிலோமீட்டர் அந்த ஊர்லேருந்து எங்கள் ஹோட்டலு. பேசிக்கிட்டே வர்றோம். இறங்கி போகிற போது தான் நான் அவசரமாக சார் பார்ப்பேன் சார் அப்படின்னு பின்னாடி கையை காட்டிக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம நம்ம படியேறிட்டேன். இப்போ கிளம்பி வர்றபோது அவரை பார்த்து சொல்லலை. நான் நினச்சேன் இறங்கி வரபோது சார்ட்ட சொல்லிட்டு போகணும்னு நினச்சேன். எனக்கு இங்கே மதுரை நான் காலையில் 5:30 மணிக்கு காரைக்குள்ளே இருக்கணும், அதனால் வந்துட்டேன். இனிமேல் ஆதி குணசேகரனா நீங்கள் தான் வாழ போகிறீங்க அப்படின்னு வெளியில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அப்படியா? வெளியில் செய்தி பரவுதா? இல்லை, எனக்குமே செய்தியாக தான் இருக்குது. பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் இறந்த அன்னைக்கும் 10 இடமே என்கிட்ட பேசினாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்று, அந்த சீரியல் நான் பார்க்குறதில்ல. அப்படி எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாப்புல, நான் பண்ணுறாருங்க அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாப்புல. எப்போயாவது போகும்போது வரும்போது பார்ப்பேன், இப்போ தற்செயலாக கிராஸ் பண்ணுறது பார்ப்பேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். ஒரு அதை ஏன்டா அன்னைக்கு கூட சொல்கிறார், ஷூட்டிங்களுக்கு போது சொல்கிறார், உச்சத்தில் இருக்கேன் சார் அப்படின்னாரு. இல்லை, எதிர்நீச்சல் மூலமாக உச்சத்தில் இருக்கேன் சார் அப்படின்னாரு. ஆனால் உண்மைதான். போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைய குழந்தைகள் எல்லாம் சுற்றிக்கிறவங்க. எத்தனை நடிகர்கள் நாங்கள்லாம் இருந்தாலும் சரி, பெண்கள் எல்லாம் வயசான கிழவி எல்லாம் அவரை சுற்றிக்கிறது. அப்படி ஒரு அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. இது அந்த கேரக்டர் அந்த இடத்த யார் நிரப்ப போகிறான்னு தெரியல. என்கிட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு முடிவாகிற வரையில் சொல்ல முடியாது இல்லையா? பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சினிமா டைட்டாக போய்கிட்டு இருக்கு, ஷூட் போய்கிட்டு இருக்கு. ஒரு நான் வீட்டுக்கு போய் 20 மதுரையை வீட்டை கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்கு போனேன். ஏன்னா சென்னையில் ஒரு படத்தை முடிச்சுட்டு தென்காசி போய் அதை முடிச்சு நேராக காரைக்குடி வந்துட்டு ஒரு நாள், இப்போ நான் வர 20ஆம் தேதி பாரிஸ் போகிறேன் ஒரு படப்பிடிப்புக்காக ஃப்ரான்ஸுக்கு. அதுக்கு விசாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நாள் இங்கே பெர்மிஷன் பெரும் கஷ்டமாக போச்சு. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. 19 ஊரை காரைக்குடியில் முடிச்சுட்டு 20ஆம் தேதி மதுரை சென்னை வழியாக பாரிஸ் போகிறேன். 1 மாதம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி திரும்புகிறேன் நான். இப்படி டைட்டாக இருக்குது. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது அநேகமாக இருக்கலாம். எதிர்நீச்சலுடைய முதல் நாள் ஷூட், அதாவது என்னுடைய ஷூட் வரதுக்கு இத்தனை தேதி ஆயிரும், இத்தனை நாட்கள் ஆயிரும் அப்படின்னு ஏதாவது டேட் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அந்த இதுக்கு போகலை. இப்போ இயக்குனர் அவங்க என்னை நேரில் வந்து சந்தித்து பேசணும்னு இருக்காங்க. அது வந்த பிறகு அந்த இதெல்லாம் போகும். எப்போ, மாதம் எத்தனை நாள், எப்படி. ஏன்னா எனக்கு சினிமா பாதிச்சிடக்கூடாது. நம்ம ஓய்வாக சினிமாவில் வேலை இல்லாமல் ஃபுல்லாக பெரிய படங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஜென்டில்மேன் 2 போகணும் நான். அப்புறம் ஜான் மகேந்திரனுடைய ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. இன்னொரு கூட ஒரு 20 நாள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் உங்களை போல் என்னை மிக நெருக்கமாக அறிந்த நண்பர்கள் பலர் அதை செய்யுங்க, நல்லா இருக்கும், பெரிய நல்லா நல்லா செய்யுங்கன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. நானும் இதுவரை தொலைக்காட்சி தொடரில் நடித்ததில்லை. ரம்யா கிருஷ்ணன் மேடம் பேசினாங்க, வம்சத்துக்கு நினைக்கிறேன்.
அப்புறம் ராதிகா மேடம்லாம் பேசினாங்க. நான் சீரியலுக்கு இது வரைக்கும் போகலை. ஏன் சார்? இல்லை, எனக்கு முழுக்க முழுக்க சினிமாவில் நான் ஃபுல்லாக பிஸியாக போய்கிட்டு இருக்குது. எழுத்து வேலை வேறு போகுது. நான் இன்னும் இத்தனை வருடங்களை சினிமாவில் கடத்தியும் இந்த இடத்திற்கு வந்தும் நான் இன்னும் முழு சினிமாக்காரட ஆகலை. நான் எப்போவும் போல இயல்பாக வேலைடா ஊற்றி நான் பாட்டுக்கு இருக்கேன். கூப்பிட்டா போய் நடிச்சு கொடுத்துட்டு வர. நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் நியூஸ் எந்த அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் தான் ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. எனக்கு இது மாதிரியான சவால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒருவேளை கிடைச்சிச்சின்னா தூக்கி சாப்பிட வேண்டியதான், அடிச்சு நொறிக்கிற வேண்டியதான், அதெல்லாம் பண்ணிடலாம். இந்தம்மா ஏய் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேமஸ் டயலாக். அது எங்களுக்காக ஒரு தடவை. அப்படியா? நான் ஒரு நாள் அவருக்கு சொல்லி கேட்டது இல்லையே. நம்ம ஏய் இந்த இப்படியா இப்படி இந்தம்மா ஏய் அப்படின்ப ஊரில் சொல்லுவாங்க. என்ன இந்தம்மா ஏய், ஆனால் அவர் எப்படி சொல்லிருக்காரு எனக்கு தெரியல. நடிகர் மாரிமுத்து கஷ்டப்பட்டு கட்டுற அவருடைய கனவு வீட்டை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நண்பர் மாரிமுத்து வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கார். அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், சார் நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் சார், வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் இங்கே குடி போயிடுவோன்னு சொன்னார். என்ன மதிப்பு இருக்கும்? ஏன்னா அவர் வந்து பல சிரமங்களை சந்திச்சு வந்தவர். செழிப்பமாகவே இருந்தாருன்னு சொல்ல முடியாது. புற இயக்குநர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலங்கள்லேயும் வந்து ஏதோ நல்லபடியாக குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தவர். 1.5 கோடிக்கு வீடு வாங்கியிருக்காருன்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நல்ல ஒரு இதாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். நான் இடையில வந்து அவர் சந்திக்காத காலங்களில் ஒரு வீடு வேலை முடிஞ்சு குடியிருப்பார்னு நினச்சேன். இப்போ பார்க்குறது என்ன சார் முடிஞ்சா அப்படின்னு கேட்டேன். முதலில் சந்தித்த உடனே கேட்டேன், இல்லை சார் அது கொஞ்சம் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்காமல் இருக்காங்க, அது கூடிய சீக்கிரம் வந்துடும் சார் அப்படின்ட்டு அந்த வீட்டில் டெக்கரேட் பண்ணுறத ஃபோனில் செல்லில் வச்சுருந்ததெல்லாம் காட்டினார். இந்த ஹாலு ரிசப்ஷன் அந்த வரவேற்புரை அப்படி இருக்கு சார், எப்படி இருக்கு சார், ஒவ்வொன்றா காட்டுறார். காட்டுற போது சில ஓவியங்களை காட்டினார். மரத்தால் செய்த சிற்பங்கள் குறைஞ்சது ஒரு 5.5-6 அடி, எல்லாமே அவ்வளோ உயரம். செல்ல பார்க்குறவங்க நமக்கு எவ்வளோ உயரம் இருக்குன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், சார் இது எப்படி 6 அடி, ஒவ்வொன்று 6 அடி 5 அடிக்கு மேலே இருக்குது சார், ஒரு 15 இதுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், யார் சார் எங்கே செய்கிறாங்க அப்படின்னு. நான் பாண்டிச்சேரியில் ஒரு நண்பர் செய்கிறாரு, எவ்வளோ ஆகும் சார்ன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அப்போ இல்லை சார், அவர் எனக்கு ரசிகர், நீங்கள் மரத்தை மட்டும் வாங்கி கொடுங்க சார், நான் செஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னார் இந்த பாண்டிச்சேரிக்காரர் அப்படின்னு சொன்னாப்புல. பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மரச்சிற்பமும் வந்து ஓவியமாக இருந்தது. அவர் மிகப்பெரிய கலைஞன், பெரிய ரசிகன் அப்படிங்கிறது வந்து அந்த அவர் தேர்ந்தெடுத்த ஓவியங்கள்லேயே அந்த சிற்பங்கள்லேயே தெரிஞ்சது. அதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த பையனுக்கு கூப்பிட்டு, பாண்டிச்சேரி பையனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்க சார், இங்கே இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்குது சார் அப்படி இப்படின்னு அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஒரு வேளை இந்த மாதிரியான ஒரு துயரம் நிகழாமல் இருந்திருந்தால் கூடிய சீக்கிரம் வந்து இன்னொன்று கூட சொன்னார், வீட்டை திறக்க போகிறது சிவகுமார் சார், சூர்யா சார், கார்த்திக் சார் 3 பேரும் திறக்கிறாங்க சார்ன்னு சொன்னார். அவர் பெரிய கனவுகளோடு இருந்தார். பிள்ளைகளை வந்து அப்படி பையனை பற்றி பெருமையாக சொன்னார். மாதம் ஒரு தடவை அப்ராட் போயிட்டு வர்றா சார், 3 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா. நான் இப்போ இந்த ஃபாரின் போகிறது கூட வந்து இப்போ பாரிஸ் போகிற வர 20ஆம் தேதி, அது இப்போ சம்மந்தமாக விசா சம்மந்தமாக அவர்கிட்ட பேசுகிற போது கூட பையன் அடிக்கடி மாதம் போயிட்டு வரா சார், அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட பேசுவோம் சார் அப்படிலாம் சொன்னார். பின்ன ஒரே மகனை பற்றி ஒரே மகளை பற்றி அவருக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருந்தது. கனவுகள்லாம் வந்து ரொம்ப பொறுப்பான தகப்பனா, இளஞ்செல்லாம் அவர் பேசலை. ரொம்ப கர்வமாக பையனை பற்றியும் பொண்ணை பற்றியும் சொன்னார். அவர் மனைவி மேல் வந்து அவ்வளவு கொள்ளை பிரியமும்
அதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூட தயங்காத ஒரு ஒரு இயல்பான ஒரு மனுஷனா, ஒரு நல்ல கணவனா, நல்ல தகப்பனா இருந்தார் என்னுடைய நண்பர் மறைந்த மாரிமுத்து. அதாவது நீங்க எப்படி அந்த உங்களுடைய ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கு, பசங்களை ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவீங்க, அது நீங்களே சொல்லிடுங்க சார். எந்த இளந்தாரி பயலுகளா எடுத்து செப்புன்னு எலும்புது கடிச்சிக்கிட்டு எடுத்து கொடுற சட்டி நிறையா குழம்பை விட்டு நல்லா மிதக்க நல்லெண்ணெயை விட்டு விடிய காலத்தில் ஒரு சட்டி சாரையும் குடிச்சு விட்டு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா அப்படியே உடம்பு விருடுருங்க, எவனடா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன், அவன் தானே இளந்தாரி பைய. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலி இப்போ இனிமேல் நீங்கள் தான் ஆதி குணசேகரன் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச டயலாக், உங்களுக்கு இப்போ ஒரு ஆதி குணசேகரனா ஒரு செகண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு போங்க சார். வந்துட்டு போவா? இல்லை அது தப்பு. என்னென்னா அவர் மாரிமுத்து பண்ணியிருக்காருன்னா வந்து உங்களுக்கு அவர் ஓன் டைலாக் நிறையா இருக்குது, பார்த்தாலே தெரியும். அது படத்துலேயும் அப்படி தான் ஓன் டைலாக் நிறையா அடிப்பார். அதே டைரக்டர் எடுத்துக்கிறத எடுக்காத பொறுத்து இருக்குது. இதில் வந்து அவர் சொந்தமாக அடிச்சிருக்காரு. என்ன இப்போது என்னுடைய பார்வை என்னென்னா, ஒருவேளை பண்ணானது என்ன முடிவான பிறகு பேசிக்கலாம். ஒருவேளை நான் இருந்தால் அது முழுக்க வேலராமூர்த்தியை இதுவரை தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த வேலராமூர்த்தியாக இருப்பேன். என் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, சினிமாவிலே இவ்வளோ தூரம் பிஸியாக இருக்கும்போது ஏன் சீரியலுக்கு போகிற அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா, அல்லது உங்களுக்கே ஏதாவது தோணியிருக்கா சார்? இல்லை, முன்னாடி அதை சொன்னாங்க. அதனால தான் நான் அந்த சீரியலில் நான் தவிர்த்தேன். சினிமாவுக்கு சீரியலுக்கு போயாச்சுன்னா அவளை மூடிடுவாங்க, உன்னை சினிமாவுக்கு கூப்பிட மாட்டாங்க, சீரியலுக்கு போயிட்டுலாம் அப்படிலாம் முதல்ல சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல, அப்போ பார்க்குற போது தெரியுது அந்த 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 இதெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. எத்தனையோ இப்போ ராதியாமாட்டா இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நானுமே வந்து இப்படி பெரிய வார்த்தை அல்ல இது. இப்போது சேனல்களில் யூடியூப் சேனல்களில் இப்போ வர்ற பத்திரிகைகளில் அத்தனை இதுல செய்திகளை பார்க்குற போது என்னை வச்சு இப்போ நடக்குது இல்லை, இதை பார்க்குற போது இது ஒன்று வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரணும் ஒழிய நான் அடுத்த சீரியல் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. அப்படிலாம் நான் பண்ண போகிறதில்ல. என்ன, எனக்கு பிரதானம் சினிமா. இது வாய்ப்பு வந்தால் இதை ஒரு சவாலை எடுத்து அடித்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு பெரிய கொடியை ஊண்டிட்டு போயிட்டாரு மாரிமுத்து. ஆதி குணசேகரனை ஊண்டின்னா வேணால் வலுவான கொடியை ஊண்டிட்டாரு, சந்தேகமே இல்லை, நல்லா தெரியுது. அவருடைய இந்த மரணத்தை ஒட்டி இந்த நாட்டில் உள்ள மக்களெல்லாம் வந்து அவருக்கு அவர் மேலே காட்டுற அந்த அன்பும் பிரியமும் இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம ஒரு உயிரோடு இருக்கும்போதே கண்ணால் நான் பக்கத்துலேயே வச்சு பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு வேளை நமக்கு வாய்த்தால் எனக்குன்னு ஒரு சவால் இருக்கு இல்லையா, என்ன நான் அடித்து பார்ப்போம். என்னதான் இது வரைக்கும் சீரியலில் இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு போடும் பொழுது அந்த அந்த புதுசாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய அந்த நடிகர் வந்து அந்த அந்த மனிதர்களுடைய மனங்களுக்குள்ளே போய் சேர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல சார். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார், ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அந்த கவலையே பட மாட்டேன். எந்த சினிமாவில் எந்த படத்தில் எந்த கேரக்டர் எடுத்து நடித்தாலும் சரி, மக்கள்கிட்ட போய் சேருவோமா சேர மாட்டோமா அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த கேரக்டர் வந்து இது எனக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதுக்குள்ளே இறங்குவேன், அவ்வளோதான். அது தப்பலை, இது வரைக்கும் தப்பாகவே நடக்கலது. எல்லாமே என்னுடைய கேரக்டர்லாம் மக்கள் மத்தியில் போயிடுச்சு. இல்லை, நான் பண்ணதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டானே. போனால் ஷூட்டிங்கெல்லாம் போவோம், பல கிராமத்தில் வயசான பொம்பளைகள்லாம் சொல்லுவேன், ஐயா இந்த வில்லை நடிகைங்களே எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்காக படத்துக்கு போங்க சொல்லுவாங்க. நான் வில்லனாக இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகனாக இருக்கேன். காரணம் என்னென்னா நம்ம மேனரிசம், நம்ம இது தான் வந்து இங்கே கலையே அதுதான். உங்களுக்கு சினிமாவே அதுதான். ஒரு நடிகை, ஒரு ஆக்டர் வந்து எப்படி மக்கள் மனசுக்குள்ளே போகிறாங்கிறது அது ஒரு பெரிய நுட்பமான விஷயம். அது சொல்லி தெரியாது, அவரவர் வந்து அதை முடிவு பண்ணணும். ஏன்னா ஏங்க இந்த மூஞ்சியை இத்தனை கோடி பேர் பார்க்குறானாங்க, பார்க்குறதுக்கான பொருத்தம் வேணும்ல, பொருத்தம் வேணும், தகுதி வேணும். நீ 1000 நடிகை என்ன பண்ணீங்க, உழவு முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பு எவர் கொடுத்து கொண்டு உங்களை திணிச்சாலுமே மக்கள் ஏற்றுக்கணும். 1000 நடிகை என்ன பண்ணீங்க, உழவு முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பு எவர் கொடுத்து கொண்டு உங்களை திணிச்சாலுமே மக்கள் ஏற்றுக்கணும். 1000 நடிகை என்ன பண்ணீங்க, உழவு முயற்சி பண்ணி அந்த வாய்ப்பு எவர் கொடுத்து கொண்டு உங்களை திணிச்சாலுமே மக்கள் ஏற்றுக்கணும்.
கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் மனசில் போய் உட்கார்ற விஷயம் இல்லையா? அது சாதாரணமாக உட்காந்துட முடியுமா? இன்றைக்கி என்ன வேஷம் கட்டினாலும் உட்கார முடியுமா? அது இயல்புல வந்து இந்த தோற்றத்துலேயும் சரி சகலத்துலேயும் வந்து மக்களுக்கு நெருக்கமாக இருந்தால் போய் சக்குன்னு உட்காந்துக்கலாம். இப்போ நான் நல்லா உட்காந்துருக்கேன் இதில். அதனால் வந்து அடித்து பார்த்துடலாம். ஒரு மாதம் நீங்கள் என்ன தான் நடித்தாலும் மாரிமுத்துவோடைய முகம் தான் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்துட்டு போகுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார்? எனக்கு இல்லை, அந்த கவலை இல்லை, எனக்கு இல்லை. ஏங்க நானாக இருப்பேங்க என்ன? நான் அப்புறம் வேலராமூர்த்தி என்ன இருக்கு, அது அந்த கவலையில் எனக்கு எதுக்கு இப்படி 1 மாதம் 20 நாள் 15 நாள் எதுக்கு சிரமப்படணும்? நெத்தியடியே உட்காந்தவனே அடிச்சிருவாங்கிறேன் என்ன? அது அதை பண்ணி நீங்கள் அப்படி ஏதாவது கேரக்டர் நடிச்சுட்டு அதே மாதிரி வீட்டில் போய் இருந்திருக்கீங்களா? அதே மாதிரி சில மணி நேரங்கள் அதே ஃபீல்டிங்லேயே இருந்திருக்கீங்களா? சோகமாக இருக்கணும் அல்லது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்? நான் அடிப்படையில் சிறுகதையிலேருந்து துவங்கினேன் எழுத்தை. அப்புறம் நாவலுக்கு வந்தேன். பல்வேறு விஷயங்கள் நடந்து எத்தனை நாடகங்கள் இருக்கேன், எத்தனையோ பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். பாடல்கள்னால் மார்க்சிய இயக்கங்களுக்காக, இடதுசாரி இயக்கங்களுக்காக எழுதி. இந்த எழுத்து ஒரு சிறுகதையை எழுத ஆரம்பித்து முடிச்சிட்டேன்னா அதோட என் மண்டை விட்டு வெளியேறு. நாவலும் சரி எல்லாம் எதுவுமே எழுதி முடிஞ்சேன் அதோட என் மண்டை விட்டு வெளியேறு, யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அது மாதிரி தான் நடிப்புமே. பேப்பர் வந்துச்சா என்ன செய்யணும், இது அவ்வளோதான், முடிச்சு போட்டு போயிட்டு இருக்க வேண்டிய. திரும்ப அது நல்லா அடிச்சோமா, ஏற்றணுமா, இறக்கணுமா, சரியாக இருக்குமா, இது அப்படி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. என்ன அந்த மாதிரி தான் என் நடிப்பையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எழுத்தை போ அப்படி என்ன அந்த சீரியலுக்குள்ளே இருக்குது? அப்படி என்ன மாரிமுத்து பண்ணிட்டாரு? உறுதியாக நினச்சேன். நான் வந்து என்ன சீரியல் பார்க்கலன்னு நான் சொன்னேன் இல்லையா? அவர் இப்போ வந்த இடமெல்லாம் எங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் சொல்லுவார். அதை பற்றி சொல்லுவார். வர்ற பெண்கள் கிழவிகள் பொம்பளை எட்டெல்லாம் பிள்ளை எட்டெல்லாம்னா இதை நீச்சல் பார்க்குறியா அப்படிம்பாரு. நான் நினச்சிக்கிறேன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நாடும் மக்களும் காட்டிட்டாங்க அவர் இறந்த ஊர். அந்த அளவுக்கு அதில் இருந்திருக்கு, அவ்வளோ சாதிச்சிருக்காரு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது நான் இதுவரை வந்து நான் அவ்வளோ பெருசாக நினைக்கல. போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு, அது தெரியுது. ஏன்னா எங்கள் வீட்டிலே பொம்பளையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் அதையும் அவர்கிட்ட சொன்னேன். சார் என் ஒய்ஃபெல்லாம் பயங்கரமாக உங்களை தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷப்படுவார். நான் பார்க்கல, ஆனால் இப்போ பார்த்துட்டேன் இந்த மக்கள் கொடுத்த ஒரு அவர் மேலே காட்டின அன்பை. உங்களுக்கும் நடிகர் மாரிமுத்துக்குமான சந்திப்பு வந்து முதல் படமே கொம்பன் படம் தான். கொம்பன் படத்தில் நீங்கள் சின்னையா வந்த நீங்கள் இப்போ ஆதி குணசேகரனா வரப்போகிறீங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சின்னையா தான் பிடிச்சிருக்கா அல்லது இந்த ஆதி குணசேகரன் பிடிச்சிருக்கா? சின்னையாக வாழ்ந்து முடிச்சாச்சு. அதை சின்னையா எனக்கு நல்லா தெரியும். அது ஏன் சின்னையா இல்லை, நான் தான் சின்னையாவே ஆக்கிய. இது அது முடிஞ்சு. இப்போ நான் புதுசாக ஒருவேளை நுழைந்தால் ஆதி குணசேகரங்கிறது இனிமேல் போனால் தான் தெரியும். இது ஒப்பிட வேண்டியதில்லை. அது வேறு இது வேறு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தளம் தானே. நம்ம ஒரு கலைஞன் அப்படி தான் நான் எடுத்துக்கிறோம். ஆதி குணசேகரனுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ரசிகர்களே, ஆதி குணசேகரன் ரசிகர்களே, ஒருவேளை நான் ஆதி குணசேகரனாக வந்தால் சந்திப்போம். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், இருப்பேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி. Holidays-nale நம்ம GT Holidays தான் South India's #1 travel brand. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam.